அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம கொத்து இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு 3 சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட பச்சை வாசம் மாதிரி அந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வேகிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னாக்கா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்க்கலாம். இப்போ தக்காளி வெந்துக்கிட்டு இருக்க கேப்லேயே 4 இடியப்பம் எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் நாள் செஞ்ச இடியப்பம். இது மிச்சப்பட்ட இடியப்பத்தில் நீங்கள் செஞ்சிங்கனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷான இடியப்பம் அந்தளவுக்கு உங்களுக்கு உதிராக வராது. இது முதல் நாளே செஞ்சிட்டிங்கனாக்கா இது மிச்சப்பட்டுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த நம்ம உதிர்த்து விடும்போது நல்லா உதிராக வரும். ஃப்ரெஷ்ஷான இடியப்பம் உங்களுக்கு அந்தளவுக்கு உதிர்ந்து வராது. உங்களுக்கு கொத்து இடியப்பத்துக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. ஸோ இது லெஃப்ட் ஓவர் இடியப்பத்திலே நீங்கள் செஞ்சிங்கனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நான் உதிர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கறி மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த பச்சை வாசம் எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்கணும். நான் 4 இடியப்பங்கிற கணக்குக்கு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இது சின்ன சைஸ் முட்டை தான். பெரிய சைஸாக இருந்தால் 3 முட்டை கூட போதும். இதை லைட்டாக இந்த மஞ்சள் கருவை உடச்சி விட்டுட்டு இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் போட்டு கிண்ட வேணாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். இதை நல்லா கொஞ்சம் உதிராக வந்ததுக்கப்புறம் இது கூட சிக்கன் குழம்பு நான் சேர்த்துக்கிறேன். சால்னா மாதிரி இருக்க நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜ் சால்னா இல்லை மட்டன் சால்னா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா முட்டையோடு கலந்து விட்டுறலாம். இந்த சால்னா நல்லா முட்டையோடு கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்க இடியப்பத்தையும் சேர்த்துடலாம். உதிர்த்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. இதை சிம்லே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முட்டை மசாலா அப்புறம் இந்த இடியப்பம் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லே வச்சு கலந்து விட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா கலந்து சூப்பராக கொத்தி இடியப்பம் ரெடி ஆகிடும். இந்த சால்னாவோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ பொறுமையாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டு விட்டு கிளறி விடுங்க. ஒரேடியாக கலந்து விட்டிங்கனாக்கா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், கொத்து இடியப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஒரு லெஃப்ட் ஓவர் இடியப்பத்தை வச்சு நம்ம சூப்பராக ஒரு புது டிஷ்ஷே ரெடி பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஹெல்த்தியாக முட்டையோடு கலந்து கொடுத்துர்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை டின்னருக்கு இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இடியப்பம் பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.